மீட் பண்ணோன்னா வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போகும். அவர் இசை கற்றுக்கிறாருல, ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு பன்னீர் சோடா வாங்கி போவோம். ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. லுங்கிலேருந்து 2 பன்னீர் சோடா எடுத்தாங்க. காலையில் 6 மணி வரைக்கும் என்னை வந்து ஹார்மோனிய பெட்டியில் வந்து வாசிக்க சொல்லி பிரமாதம் சொன்னாங்க. நைட்டில் நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு தூங்க போயிட்டேன். இவங்க 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு என்கிட்ட வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு வாட்ச் 5 மணிக்கு குரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் வாட்சிக்கிட்டே இருக்கேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தலைவன் மிஸ்கின் சார், தலைவன் தான் கூட. தலைவன் நாளாக எப்பப்போ மீட் பண்ணோன்னா வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போகும். அவர் இசை கற்றுக்கிறாருல, நைட் 2 மணிக்கு சொல்லு, கரெக்டாக சொல்லு. இருக்கு, நைட் 2 மணிக்கு அவர் இசை கற்றுக்கிறாருல, அந்த இசை பாடல் நாங்கள் கேட்கறதுக்காக நான் போவேன். இல்லை, மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போகிறார், சீக்கிரத்தில் ஆல்பம் பண்ண போகிறாரு. நாங்கள் போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கி போவோம். ஜஸ்ட்டு பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு வரேன். சார் சொல்லுங்கள், எப்படி உங்கள் மியூசிக் பயணம் போக போகுது? ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதோ ஒரு பொண்ணு. அந்த இனிமேல் வந்து அந்த பன்னீர் சோடா ஓப்பன் பண்ணி குடிச்சுனேன். அவர் பாடுவார், அப்புறம் புக்கை பற்றி பேசுவார், புக்கை படித்து காட்டுவார். இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் பன்னீர் சோடா சாப்பிட்டான் பிறகு நீ பாதி சொல்லு, நான் பாதி நான் வச்சுக்கிறேன்ப்பா. அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸாக இன்பமாக இருக்கும்பா. அவ்வளோ கதையை பற்றி சொல்லுவார், படத்தை பற்றிலாம் சொல்ல ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ க்ளோஸ் என் தலைவன். அதனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறப்போ அது எவ்வளோ ஜாலியாக என்ன மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள். அதுவும் பாண்டியன் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஜேனர் இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவர் கதை சொல்கிறப்ப வச்சு, சார் என்ன சார் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஜேனரே இல்லாத ஒரு கதையாக இருக்குன்ட்டு. அவ்வளோ இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, ஃபன் இருக்குது, காமெடி அவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், இருக்கும் மெயின் காசு கொடுத்துற மாதிரி பாருங்க. இல்லை, அந்த பன்னீர் சோடா தப்புன்னு போயிட்டேன் 2 மணிக்கு. 2 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். அந்த ஹார்மோனி பெட்டி வாசிக்கிட்ட அந்த மூடுக்கு போயிட்டேன். தமிழ் கோமன் சார், அவர் வந்துட்டு ஆஸ் அ ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது என்ன கேட்டாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். நான் என்ன மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை சொல்லுவாங்க. அவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன், சான்ஸே இல்லை. அவர் வீட்டுக்கு 2 மணி தான் போயிருக்கோம். அது வந்து கோலி சோடா, அது அங்கே தலைவன் வீட்டில் பன்னீர் சோடா. இது மேலே பண்ண நிறைய உண்மை தான் வரும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. அதாவது பன்னீர் சோடா அறிமுகப்படுத்தினவனை வந்து பேசவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு இவனும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வைப்பேன். அவன் பேர் என்னன்னா கலை, நந்தலாவில் 2 பேரும் லுங்கி கட்டு நிற்கிறாங்க. கதவு உடனே ஆசன் சார் 2 பேரும் லுங்கி கட்டு ஆமாடா நான் சொல்கிறேன்டா டே. நான் உடனே போயிட்டு என்ன திறந்த உடனே பாவீங்களா, ஏன்னா பன்னீர் சோடா ஏற்கனவே ஓடி முடிச்சிருச்சு எங்கள் ஆஃபீஸில். உடனே வந்த உடனே என்ன பண்ணாங்க, சார் அப்படின்னா என்னப்பா, இல்லை சார் உங்களுக்கு விஷயம் பேசுகிறேன் சார். வசீர் சரி, அவனும் அவுட்டு போல மொத்த பெரிய தலையதோ அவுட்டு போல நினச்சி உள்ள வந்து உட்காந்தா இவர் லுங்கிலேருந்து 2 பன்னீர் சோடாவை எடுத்தாங்க. அடா பாவி, லுங்கிலேருந்து பன்னீர் சோடா எடுத்து அந்த பன்னீர் சோடா கலந்துருக்கு. ஆக்சுவலாக பன்னீர் சோடாவும் கலந்துருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்பா, நான் தப்பிச்சிடலாம் இனிமேல் பன்னீர் சோடான்னு பேசி. ஆக்சுவலாக உடனே மிக்ஸ் பண்ணி வந்து 2 பேரும் உட்காந்து காலையில் 6 மணி வரைக்கும் என்னை வந்து ஹார்மோனிய பெட்டியில் வந்து வாசிக்க சொல்லி, நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வாசிப்பேன், அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்கே தான் அமைக்கிக்கிட்டே இருப்பேன். அவங்க பிரமாதம் சொன்னாங்க நைட்டில். அடா பாவிங்களா, என்ன பண்ண முடியும்? நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு தூங்க போயிட்டேன். இவங்க 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு என்கிட்ட வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு வாட்ச் நான் வேறு ஏதாவது வாட்சிருக்கேன். ஆக்சுவலாக வாசிச்சுட்டாங்க என்னை. ஆக்சுவலாக வாசிச்சு ஒரு 5 மணிக்கு குரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் வாசிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக வாட்சுக்கு தலையை தூக்குனா தூங்கிருக்காங்க 2 பேரும். இவன் மேலே அவன் காலம், அவன் மேலே இவன் காலம். ஸோ அந்த மாதிரி தான் நான் சாண்டியை பார்த்தேன். சாண்டி வெரி ஸ்மார்ட் டே. அவன் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப் பண்ணான். ஒரு டான்ஸர் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஒரு பிரபுதேவ மாஸ்டர் ஏன் கிரேட் அப்படின்னா, ஐ திங்க் வுட் ஹவ் டிஸ்கவர்டு ஒரு
ஒரு 1000 ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸை வந்து இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு டான்ஸர், மார்த்தா கிரஹாமோ அல்லது வந்து ஒரு பெரிய ஈவன் நிஜின்ஸ்கியோ அல்லது வந்து நம்ம நம்ம ரசிக்கிற கிரேட்டஸ்ட் எம்ஜியோ வந்து அவங்க அவங்க பண்ணதுக்கு மேலே ஒரு 1000 ஸ்டெப்ஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. யூட் ஹவ் டிஸ்கவர்ட். நான் அப்படி தான் அவரை பார்க்குறேன். த மேன் ஹூ இன்வென்டட் ஒரு 1000 ஸ்டெப்ஸ், நியூ ஸ்டெப்ஸ். ஆனால் அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து முடிவு பெறல. அதுக்கப்புறம் வர்ற நெக்ஸ்ட் டைம் வந்த டான்ஸ் மாஸ்டர் தே இன்வென்ட் மோர் அண்ட் டிஸ்கவர் மோர். ஐ திங்க் இஸ் ஆல்சோ டிஸ்கவரிங் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் திங். வெரி ஸ்மார்ட் கை. இஸ் an actor. He's a very good guy because he's from a very very simple background. He's a very very good guy. I'm so happy to be associated with him. தம்பி, நீ எப்போ வேணா நீ பன்னீர் சோடா எடுத்து வரலாமா? நம்ம வந்து பன்னீர் சோடா சாப்பிடலாம். தேங்க்யூ. என் குழந்தை த்ரூ அவுட் என் மகளை பார்த்த மாதிரியே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டது. அப்படி ஐ திங்க் ஒரு டேரக்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, நல்ல அசிஸ்டன்ட் கிடச்ச அந்த படம் ஓடிடும் ஆக்சுவலாக. அது மாதிரி பாண்டியராஜ் வந்து ரொம்ப என்னுடைய தகப்பனாராகவும் தன்னுடைய குருவாகவும் நேசிக்கிற இந்த குழந்தை அவ்வளோ வேலை செஞ்சா. அவளுக்காக அந்த படம் பெருசாக ஓடும். நான் சூப்பர். தேங்க்யூடா. என்னடா பயங்கரமான இன்ட்ரடக்ஷனை கொடுத்த. லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சினிமா லூசுன்னு சொன்ன நீ. ஓகே ஃபைன். நான் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்னு வச்சு செய்ய போகிறாங்க நம்மளை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. இது ப்ரெஸ் மீட் இல்லை, சும்மா மேடையில். இதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் இல்லை இருக்கா? ஆஹா, ஓகே. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் பாண்டியராஜன். ஒரு பெரிய 2 கிரேட் தி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னான். 2 பேர், ஜெயராம் சாரும் அம்மாவும் உருவசியமும். அவங்க கூட பெரிய கனவு தான் ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒரு சூப்பரா இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ். அவங்க கூட ஆக்ட் பண்ண வச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் போன படத்தில் வந்து ஜெயராம் சாரை கூப்பிட்டேன், ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட கேரக்டராக இருக்கும்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு சிரிப்பில் நான் பண்ணல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நானும் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சீரியஸாக சொன்னேன் கதை. ரொம்ப எட்ஜில் எப்படி இருந்தாலும் கதை சொன்னாலும் நம்பிடுவாங்க நான். பட் எத்தனை பேர்கிட்ட கதை கேட்டுருப்பார் அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப அழகாக சொன்னார். அதனால் முடித்த உடனே அடுத்த படம் ஆக்சுவலி. சினிமாவில் அப்படி தான் ஒரு சின்சியராக. அது ஏன் ஒய் ஹி இஸ் கிரேட்னா, நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரனை வந்து சாப்ளின் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறார். அப்போ படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்குறாங்க சாப்ளின்கிட்ட, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்லன்னு கேட்குறாங்க லாஸ்ட் டே. அப்போ சாப்ளின் சொல்கிறாரு, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு சே நோ அப்படின்றாரு. வெரி வெரி ஃபியூ பீப்புள் சே நோ. எவ்ரிபடி சே எஸ் ஃபார் எவ்ரி திங். என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது. சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில நேரங்களில் மனசு ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு காரணம் நிறைய இடங்களில் எஸ் சொல்லிடுவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுது. நான் நோ சொல்கிற ஆளுங்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ கன்விக்ஷன். இட் இஸ் அபவுட் வாட் ஐ எம், what I should do and what I should not do, what I must not do அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ சார் இந்த அன்னைக்கு வந்து ஒரு நோ சொன்னார். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பாச்சு ஒரு நோ சொன்னதுக்காக. ஒரு விஷயமா வந்து ஒரு மூணு பேர் நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தெரியாது. ஒன்று வந்து ரொம்ப நல்ல மனுஷன், இன்னொன்று ரொம்ப மோசமான மனுஷன். அந்த மனுஷி. இன்னொருத்தவங்க எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஆள். லைஃப்பை போகிற வாக்கில் அப்படியே எடுத்துக்கிறது. அப்படியேப்பட்ட 3வது கேட்டகரி நான் வந்து அம்மாவை பார்க்குறேன். ஷி நெவர் பாதர். ஷி கம்ஸ் அண்ட் டேக்ஸ். நான் அவங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் இந்த படத்தில். ஷி kept on improvising.
ஒரு சீன் சொல்லுவாங்க, நானும் நடிக்கும்போது சாரோட நடிக்கும்போது வெரி பியூரிட்டியான ஒரு ஹார்ட் நினைக்கிறேன் மம்மி, எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்ட நான் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கால் எடுத்துட்டு கும்பிட்டேன். எவ்வளோ பெரிய கிஃப்ட் என் லைஃப்பில். நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் தான் விழுவணும்னு நினச்சேன், விழ முடியல. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழு நினச்சேன். இட்ஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட் ஆக்சுவலி. ரொம்ப எங்கள் லைஃப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் படங்கள்லாம் பார்த்துதாம்மா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.